பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிறு ஆராதனையிலே கர்த்தர் நம்மை பாடவும் அவரை பற்றி பேசவும் நமக்கு தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஞாயிறு ஆராதனை. இன்று நாம் சபையிலே கொஞ்சம் வீரமாக இருப்பதனால் சபையில் வைக்காமல் கொஞ்சம் வீட்டிலே வைத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. நம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் கொஞ்சம் வாசிப்போம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுக்கு முன்னதாக நீதிமானாய் நடப்பான் என்று சொன்னால் அவனுக்கு சிரசின் மேல், அவனுடைய தலையின் மேலே, அவனுடைய முடிகளின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுகிறதா அல்லது பின்னோக்கியே போகிறதா? நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறாரா அல்லது ஆசீர்வதிக்காமல் சம்பாதிப்பதெல்லாம் வீணாய் போய்கொண்டிருக்கிறதா என்பதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கிறதா அல்லது தங்கவில்லையா என்பது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. நீதிமானுடைய தேவனுடைய வழிகளிலே உத்தமமாயும் உண்மையாயும் அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி எந்த ஒரு மனிதன் நடந்தாலும் அவன் நீதிமான். நீதிமான் என்பது ஒரு போதகராய் வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு வெள்ளை பேண்டை போட்டுக்கொண்டு அப்படியே வானத்தை நோக்கி பார்ப்பதல்ல. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்தின் காரியங்களிலே நீங்கள் ஈடுபட்டாலும் கூட தேவனுக்கு முன்பாக உகந்தவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், எந்த இடத்திலும் தவறாதவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், நீங்கள் அதை உபயோகப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே நீங்கள் தான் அந்த நீதிமான் என்று தேவன் சொல்லுகிறார். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் என்று சொல்லுகிறார். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். இருதயத்தில் எவன் ஒருத்தன் ஞானமுள்ளவனோ அவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். உண்மையாகவே இதோ நான் சாதிகள் பெற்றாக இருக்கிறேன், என் துணைவியார் இருக்கிறார்கள். நாங்கள் இருவருமே ஒரு சில நேரங்களிலே உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி மருத்துவமனைக்கு செல்வதுண்டு. பொய் சொல்ல மாட்டோம். மருத்துவமனைக்கு சென்றால் அங்கே மருத்துவர்கள் மருந்துகளை கொடுப்பார்கள். அந்த மருந்துகள் அல்லாது நான் மெடிக்கலிலே கூட அந்த மருந்து வேலை செய்யாது போல் இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் மருந்தை கொடுங்கள், எனக்கு உடல் சீக்கிரமாக குணமாக வேண்டும் என்று கேட்பேன், ஜபிப்பேன். அது மாத்திரமில்லாமல் மருந்தையும் நான் வாங்கி கொள்வேன். என் துணையார் இருக்கிறார்கள், அவருக்கும் மருந்துகளை கொடுப்பார்கள். ஆனால் அந்த மருந்துகள் கடைசி வரையிலே அப்படியே வீட்டில் இருக்கும். அவர்கள் அதை போட்டுக்கொள்ளவே மாட்டார்கள். என்னென்னு சொன்னால் அவர்கள் சொல்லுவதை கேட்கவே மாட்டார்கள். ஆனால் சுகமாகிவிடும் என்று ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஜெபித்தால் சுகமாகிவிடும். அதனாலே இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். நான் ஏற்றுக்குவேன், அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. கடவுளை நம்பி ஜெயிப்பாங்க, ஆனால் குணமாக்குவாங்க. கடவுள் அவங்கள குணமாக்குவார். ஏற்றுக்கொள்ளுகிறான். அளப்புகிற மூடனோ விழுவான். எவன் ஒருத்தன் அளப்புறானோ அவன் விழுந்துருவான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. உத்தமமாய் நடக்கிறவர்கள் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். அல்லேலூயா. உத்தமமாய் எவன் ஒருத்தன் நடக்கிறானோ அவன் பத்திரமாக நடப்பான். ஐயோ, இந்த இடத்துல நம்ம போகக்கூடாது, இந்த இடத்துல நாம் நிற்கக்கூடாது, இந்த இடம் நம்முடையதல்லவே, இந்த ஒயின் ஷாப் நம்முடையதல்லவே, இந்த சிகரெட் பிடிக்கிற இடங்கள் நம்முடையதல்லவே, இந்த இடத்துல நான் நிற்கக்கூடாது. இல்லைங்கய்யா, அவர் பிடிச்சிக்கிட்டு இருந்தார், சும்மா கூட நின்றுட்டு இருந்தார். அல்லேலூயா. அப்படி சொல்லுவாங்க. கடைசியாக பார்த்தா அவங்க அதை பிடிச்சிருப்பாங்க போல. அதனால உண்மையாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலானவைகளில் வழியிலே நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் அதனாலே
கண்டுபிடிக்கப்படுகிறவராய் இல்லாமல் நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று தேவன் கேட்கிறார். ஞானவான்கள் 14ஆம் வசனம், ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. ஒரு சகோதரி என்னை கூப்பிட்டாங்க ஒரு முறை. ஐயா வாங்க, நான் தனிமையாக தான் இருக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு சொன்னாங்க. போயிட்டு என்னம்மான்னு சொன்னேன். உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவருடைய வியாதியை என்னிடத்தில் சொன்னார்கள். நான் மறுபடியும் மகங்கள் படிட்டு, ஆண்டவரே மகளை ஆசீர்வதியும், மகளுக்கு இருக்கிறதான வியாதியை எடுத்து போடும் என்று சொல்லி நான் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு கூட ஜெபித்து அவர்கள் ஒரு தேநீரை எனக்கு கொடுத்தார்கள். நான் அறிந்துவிட்டு நான் கடந்து போகிறேன் என்று சொல்லும்பொழுது, ஐயா நான் வெறுப்பாக தான் உட்காந்துட்ருக்கிறேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீ உட்காந்துக்கிட்டு என்னோட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், நான் சும்மா தான் இருக்கிறேன், நான் டிஃபன் செய்கிறேன், நான் சாப்பாடு செய்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான் என்று சொன்னேன். அவன் சொன்னேன், அம்மா நான் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்போ என்னிடத்துல பாவம் இல்லாமல் போயிடாது, இது பாவம் உண்டாக்கிடும். நான் உங்களுக்கு ஜெபிச்சிட்டேன், கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உட்காந்துக்கிட்டு உங்களோடு கூட பேசிகிட்டு இருக்குது நேரம் இல்லை சொல்லி நான் கடந்து வந்துட்டேன். அந்த கர்த்தர் என்னை பார்த்தா. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது 22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை நமக்கு தரும். ஐஸ்வர்யத்தை நமக்கு தரும். நமக்கு வசதி வேணுமா, கர்த்தரிடத்தில் கேளுங்க. அவருடைய ஆசீர்வாதம் தருகிற ஐஸ்வர்யத்தை அவர் அதனுடனே கூட வேதனையை கூட்டார். அவர் கொடுக்குற ஐஸ்வர்யம் வேதனையை கூட்டாத ஐஸ்வர்யம். நாம் உலகத்திலே நாம் பொய் சொல்லி, நாம் திருடி, நாம் வஞ்சனை செய்து நாம் சம்பாதிக்கும் அந்த ஐஸ்வர்யத்திலே வேதனை மேல் வேதனை, ரொம்ப வேதனை கிடைக்கும். அதனாலே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் 27வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இல்லையோ நீ கடவுளுக்கு பயந்தேனா இந்த வருஷங்கள் பெருகும் மகனே, உன்னுடைய வருஷங்கள் பெருகும் மகளே. நீ என்ன வியாதியாக இருந்தாலும், நீ கேன்சராக இருந்தாலும், நீ சர்க்கரை வியாதியாக இருந்தாலும், நீ எய்ட்ஸாக இருந்தாலும், உன்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர். ஆனால் நீ என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகிப்போ. துன்மார்க்கனாக இருந்தான்னா அவனுடைய வருஷம் அவனுக்கே தெரியாமல் குறுகி போய்டும். அவன் நினைப்பான், நான் பலவானாக இருக்கிறேன், நான் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறேன், என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் கல்லை உடைப்பேன், நான் மாட்டை பிடிப்பேன், மடுவை உடைப்பேன்னு சொல்லலாம். ஆனால் அவனுடைய வருஷங்கள் என்ன ஆகும், குறுகி போய்விடும் சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம், நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீ நீதிமானாய் நீ இருப்பாய் என்று சொன்னார். நீ அசைக்கப்படுகிறதே இல்லை, வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. அல்லேலூயா. நீ துன்மார்க்கனாக இருந்தால் நீ பூமியிலே வசிக்கிறதே இல்லை, சீக்கிரத்தில் நீ போயிடுவே. அல்லேலூயா. அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே சடுதியிலே நாசம் அடையாதபடி, நீ நீதிமனாயிருந்து அசைக்கப்படாதபடி உடைய வாழ்க்கையை நீ நடத்திக்கொள். இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, வந்திருக்கிறதான நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை ஆசீர்வதிக்க வேண்டும் என கெஞ்சுகிறோம். இதோ ஆண்டவரே, இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும், ஃபேஸ்புக் மூலமாகவும், யூடியூப் மூலமாகவும் இதை காண்கிறவர்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, சபை கட்ட வேண்டும். இதோ மழை தொடங்கப் போகிறது, கிறிஸ்மஸ் வரப்போகிறது. அதற்குள்ளாய் ஆண்டவரே, இருதயத்திலே பேசுகிறவர்கள் 1000, 2000, 3000 என்று சொல்லி
அவர்களால் முடிந்த ஒரு சிறு காணிக்கைகளை எனக்கு கொடுத்து உதவுமாறு நீரே பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதை பார்க்கிறவர்கள் நிச்சயமாக இந்த பணங்களை இந்த கிறிஸ்துமத்துக்குள்ளாக கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சபையை கட்ட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளை இல்லாத என்னுடைய சகோதரிகளுக்கு பிள்ளையை கொடுத்து கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என கெஞ்சுகிறோம். வியாபாரம் துவங்குகிறதான என்னுடைய அருமை சகோதரர்களுக்கு வியாபாரத்திலே லாபங்கள் கிட்ட கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட இல்லாதவர்கள் ஃபீஸை கர்த்தர் உதவி செய்து பரத்திலிருந்து கொடுத்து அவர்கள் ஃபீஸை கட்ட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு திருமணமாகாத பெண்களுக்கு சீக்கிரத்தில் திருமண காரியங்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்வீராக. திருமணம் ஆகாத ஆண்களுக்கு திருமணங்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்வீராக. பெண்ணை ஏற்படுத்தி கொடும், பிள்ளைகளை ஏற்படுத்தி கொடும். சீக்கிரத்தில் நல்காரியங்கள் நடக்கும். கேடு உண்டாகாதபடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்து வழியெடுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறாது. ஆமென். அல்லேலூயா.